Let's pray. ஆண்டவரே, இந்த இடத்திலே உம்முடைய வார்த்தைகளை கேட்க வந்திருக்கிறோம். நீர் எங்களோடு பேசுகிற அந்த வார்த்தைகளை கேட்க நீர் எங்களுக்கு உதவி செய்யும் சுவாமி. எங்களோடு பேசும். எங்களுடைய இருதயம் பண்படுத்தப்பட்ட நிலமாய் பன்மடங்காக பலன் கொடுக்க உடைய வார்த்தைகள் அதிலே விதைக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். An unusual conversion, அல்லது ஒரு புதுமையான மனமாற்றம், அல்லது புதுமை என்று சொல்ல முடியாத ஒரு வித்தியாசமான ஒரு மனமாற்றம். அன்யூஷுவல், பொதுவாக நடப்பது போல ஒரு அன்யூஷுவல். இன்று உங்களுக்கு உங்கள்கிட்ட தான் ஒரு கேள்வியை கேட்டு நான் ஆரம்பிக்க போகிறேன். உங்களுடைய வாழ்க்கையிலே மன மாற்றம் பெற்ற அனுபவம் இருக்கிறதா? Did you ever have a conversion experience in your life? உங்களுடைய வாழ்க்கையிலே மனமாற்றம் பெற்ற அனுபவத்தை நீங்கள் எப்போதாவது பெற்றிருக்கிறீர்களா? எனக்கு தெரியும், இந்த எங்களுடைய காங்கிரிகேஷனிலே பல காலமாக கிறிஸ்தவர்களாக வாழ்ந்தவர்கள் அல்லது கிறிஸ்தவ குடும்பத்திலே பிறந்தவர்கள். Probably we have lived as Christians for a very long time. Probably maybe I was born in a Christian family. என்னுடைய வாழ்க்கையில் நான் கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தேன். உங்களுக்கு பலர் அப்படி இருந்திருக்கலாம். But what I am asking you today is to answer this question: did you ever have a conversion experience? உங்களுடைய வாழ்க்கையிலே மனமாற்றம் பெற்ற அனுபவம் இருக்கிறதா? நான் யோசித்து பார்த்தேன் என்னுடைய வாழ்க்கை. நான் ஊழியத்துக்கு போய் இந்த வருஷம் 40 வருஷம். போதராக இல்லை இருக்கையில், நான் ஊழியக்காரராக 40 வருஷம் இருக்கையில் என்னுடைய வாழ்க்கையிலே ஏதோ ஒரு சந்தர்ப்பத்திலே நான் ஊழியத்துக்கு போக வேண்டும் என்று தீர்மானம் எடுத்து 2019ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் வந்தால் 40 வருஷம் நீண்ட காலம் நான் இருந்து விட்டேன். நான் ஒரு நாளுமே ஊழியத்துக்கு போக வேண்டும் என்று யோசித்த ஆள் அல்ல. I was not planning to join the full-time ministry at any time in my life. That was not my intention. That was not my upbringing. I am the eldest of the family. Everybody thought மூத்த மகன் வளர்ந்து தங்கச்சிமாருக்கு சீதனம் வேண்டி கல்யாணம் முடிச்சு வைப்பான். அப்படித்தானே? So my parents would have thought I, as the eldest in the family, would grow at some point, probably get the big dowry and find maapula for my sisters. This was not my part of my upbringing. I was trying to send application to join banks. I was trying to do some other thing. I'm trying to do some other training programs. I did not go through any experience like Paul went through. But in my life, as an ordinary 22 years old boy, I was walking towards my friend's house and I felt within me, என்னுடைய மனதிலே திடீரென்று நான் ஊழியத்திற்கு போக வேண்டும் என்று ஒரு எண்ணம் வந்தது. I don't know why did I feel that way. If I have been planning this for a long time, I can understand this. But this was not part of my life. This was not within me. So I went home. வீட்டை போய் அம்மாட்ட நான் சொன்னேன், என்னுடைய மனசில் இப்படி ஒரு விருப்பமாக இருக்கிறது. சவக்கட்ட, ஏன் இப்படி நீ இருந்தா போல இப்படி சொல்ற? நான் சொன்னேன், எனக்கு தெரியாது, என்ன செய்கிறது நான்? So I asked her, what do I do now? This is what I feel within me. Then she said, I can't guide you. If it is about a secular job or education or training program, probably I may be able to guide you, but on this I don't think I will be able to guide you. Let me talk to your father.
So after a week, she called me and said, both of us have had a discussion. If you feel it this way, I have no way of telling you go or not to go. You go and meet your pastor. This is how my life was changed at some point. I was 22 years old when I left home as a candidate or a ministerial training candidate. So this year, 40 years in my life. My life has gone through a lot of changes, lot of things have happened. I'm not here to tell you or give you details, but at some point in my life, I felt God was calling me to do something specific. ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையிலே ஏதோ ஒரு காரியத்தை செய்ய என்னை அழைக்கிறார் என்று என்னுடைய மனதிலே வந்தது. I am not saying the entire congregation should become pastors. நீங்கள் எல்லோரும் ஊழியக்காரராக வர வேண்டும் என்று நான் சொல்ல வரவில்லை. நான் கேட்கிற கேள்வி, ஏதோ ஒரு வாழ்க்கையிலே ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலே இடைப்பட்ட அந்த அனுபவம், ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையின் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்திலே உங்களை சந்தித்த அந்த அனுபவம் உங்களுடைய வாழ்க்கையிலே இருக்கிறதா? ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்திலே, மேபி சந்தோஷமான நேரமாக இருக்கலாம், துக்கமான நேரமாக இருக்கலாம், எனக்கு தெரியாது. ஏதோ ஒரு நேரத்திலே ஆண்டவரை உங்களுடைய வாழ்க்கையிலே, ஆண்டவர் என்னை இந்த நேரத்திலே, இந்த சம்பவத்திலே, இந்த காரியத்தை நான் செய்து கொண்டிருக்கிற போது, at some point in my life while I was doing this, I was preparing this, I was exploring this, I met God. I was able to experience the presence of God in my life. ஆண்டவருடைய பிரசன்னத்தை என்னுடைய வாழ்க்கையிலே சந்தித்தேன். என்று நாங்கள் வாசித்த வேத பகுதி, சவுல் என்று பெயர் கொண்ட ஒரு மனிதன், அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம், Acts chapter 9, we read the story of a man named Saul. That's why the theme is an unusual conversion. Saul did everything he could do to eradicate Christianity. கிறிஸ்தவரை அழித்து விட வேண்டும் என்று முயற்சி செய்த ஒரு மனிதன் ஒருவன் இருந்தான். He stood by and held the cords of those who stoned Stephen to death. ஸ்தேவான் என்ற மனிதன் கல்லறிந்து கொலை செய்யப்படுகிற போது அந்த மனிதனுடைய உடைகளுக்கு காவலாக நின்ற மனிதன் இந்த சவுல். கிறிஸ்தவர்கள் எல்லோரையும் இழுத்து கொண்டு போய் அவர்களை சிறையிலே போடுவித்தான். அவன் உடைய வாழ்க்கையில் யாரை அழித்து விட வேண்டும் என்று முயற்சி செய்தானோ, யாருக்கு எதிராக அவன் வேலை செய்ய வேண்டும் என்று முயற்சி செய்தானோ, அவனுடைய வாழ்க்கையிலே, அந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே அந்த மனிதருக்காக சாக துணிகின்ற ஒரு மனிதனாக மாறிப்போனான். He was trying to eradicate Christianity. He was trying to work against the Christians. Then he has become a Christian. He was even prepared to die for Christ. வாழ்க்கையில் இயேசுவுக்காக இறப்பதும் எனக்கு பரவாயில்லை என்று அந்த மனிதன் யோசித்தான். அழகாக வேதாகமம் இதை சொல்கிறது. அவன் பிரயாணமாய் போய் 9ஆம் அதிகாரம், தமஸ்குவுக்கு சமீபித்த போது சடுதியிலே வானத்தில் இருந்த ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. அவன் தரையிலே விழுந்தான். அப்பொழுது சவுலே, சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான். As he neared Damascus on his journey, suddenly a light from heaven flashed around him. He fell to the ground and heard a voice say to him, Saul, Saul, why do you persecute me? உங்களுடைய வாழ்க்கையில் இப்படி நடந்திருக்கிறதா? Have you ever experienced this in your life? எங்களுடைய வாழ்க்கையிலே எனக்கு எப்படி காரியங்களை செய்ய வேண்டும் என்று தெரியும் என்று நாங்கள் வாழ்ந்திருக்கிற நேரத்திலே ஆண்டவர் அப்படி அல்ல என்று சொல்லியிருக்கிறாரா? Have you ever felt the presence of God in a difficult moment? We say, I know what to do with my life.
I have already planned everything. I know what I'm going to do this year. I know what I'm going to do next year and the year after. Suddenly you find God intervenes in your life and say, this is not the way to live your life. உன்னுடைய வாழ்க்கையில் நீ இப்படி வாழ முடியாது என்று ஆண்டவர் சொல்லுகின்ற சத்தம் உங்களுடைய வாழ்க்கையில் கேட்டிருக்கிறதா? கேட்காமல் இருந்தால் இந்த சவுலுடைய வாழ்க்கை நமக்கு அதைத்தான் சொல்லித் தருகிறது. You face some unexpected difficulty in your life. Suddenly everything is blocked. You don't know where to go, how to move forward. Everything is blocked. God was trying to tell you something. ஆண்டவர் உன்னுடைய வாழ்க்கையிலே திடீரென்று நீ நடந்து போகிற பாதை மூடப்பட்டு விட்டது. எங்கே போவது, எப்படி போவது என்று தெரியாத ஒரு சூழலே திகைத்து நிற்கிற ஒரு சந்தர்ப்பம் உன்னுடைய வாழ்க்கையிலே வந்திருந்தால் ஆண்டவர் அந்த சம்பவத்திற்கூடாக ஏதோ எங்களுக்கு சொல்ல முயற்சி செய்கிறார். Have you ever experienced this in your life? உடைய வாழ்க்கையிலே நீங்கள் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்திலே இதை நீங்கள் அனுபவித்திருக்கிறீர்களா? The only thing God wants us to do is to humble ourselves and ask God, what do you want me to do? ஆண்டவரே, என்னுடைய சமூகத்தில் நான் உம்மிடத்திலே கேட்கிறேன். ஆண்டவரே, நான் என்னுடைய வாழ்க்கையிலே என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர்? Saul said, let me see. Who are you, Lord? Saul asked. I am Jesus, whom you are persecuting. He replied, now get up and go to the city, and you will be told what you must do. The men traveling with Saul stood there speechless. They heard the sound but did not see anyone. Saul got up from the ground, but when he opened his eyes, he could see nothing. கண்கள் இரண்டும் தெரியாத ஒரு மனிதனாக அவன் மாறி போய்விட்டான். திடீரென்று ஒரு அடி. This was not something that was planning in his life. வாழ்க்கையிலே அதை செய்ய வேண்டும் என்று எதிர்பார்த்து செய்யவில்லை அவர். He was not planning this. பெரிய ஒரு அடி அவனுடைய வாழ்க்கையிலே. அந்த அடி விழுந்த பின்பு அவன் குருடனாக மாறிப்போனான். கண் தெரியாதவனாக மாறிப்போனான். வாழ்க்கையிலே அவனுக்கு முன்னே இருப்பது எதுவும் தெரியாதவனாக மாறிப்போனான். Suddenly everything was blocked. He could not see anything. It was blank. It was nothing. It was void. There's an interesting story in the Bible in Luke chapter 12 verses 13 to 21. The title of the story is the parable of the rich fool. லூக்கா 12:13-21 வரை ஒரு அழகான கதை ஒன்று இருக்கிறது. அந்த கதை மூடனான பணக்காரன், புத்தி இல்லாத பணக்காரன். ஒரு மனிதன் இருந்தான். அவருடைய நிலங்கள் நன்றாக விளைந்தது. தானியங்கள் அதிகமாக வந்தது. அவன் என்ன யோசித்திருப்பான்? என்னுடைய தானியங்கள் அதிகமாக இருக்கிறது, நல்ல விளைச்சல் வந்திருக்கிறது, நிறைய காசு சம்பாதிக்கலாம். அவன் யோசிக்கிறான், ஐயோ என்னுடைய களஞ்சியங்கள் எல்லாம் சின்னதாக இருக்கிறது, எனக்கு இவ்வளவு தானியங்கள் இருக்கிறதே, இது எல்லாவற்றையும் எப்படி நான் சேமித்து வைப்பேன்? இதை விற்க வேண்டும் என்றால் சேமித்து வைக்க வேண்டும் அல்லவா? என்னுடைய களஞ்சியங்கள் எல்லாவற்றையும் இடித்து நான் அதை எல்லாவற்றையும் பெரிதாக கட்டுவேன் என்று சொல்லுகிற நேரம் அவனுக்கு ஒரு சத்தம் கேட்கிறது, மூடனே, இன்று உன்னுடைய வாழ்க்கை உன்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்டால் நீ என்ன செய்வாய்? There was a rich fool, a farmer. He was trying to extend his
warehouses to store the grain, and then suddenly there was a noise, there was a sound. What will happen to you if you die today? அதை போல ஒரு சம்பவம் சவுலினுடைய வாழ்க்கையிலே நடைபெறுகிறது. என்ன செய்வதென்று தெரியாமல் அவன் தாக்கப்பட்டு கண் தெரியாதவனாக போகிறான். ரெண்டாவது, அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் இந்த நடைபெற்ற சம்பவம் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. There was a big change in the life of Saul. We don't use the word Saul, we now use the word Paul. அவனுடைய வாழ்க்கை மாறி போகிறது. அவருடைய பெயர் மாறுகிறது, வாழ்க்கை மாறுகிறது. தமஸ்குவிலே தமஸ்குவிலே அனனியா என்று பெயருள்ள ஒரு சீஷன் இருந்தான். அவனுக்கு கர்த்தர் தரிசனமாகி அனனியாவே என்றார். அவனை ஆண்டவரே இதோ அடியேன் என்றான். அப்பொழுது கர்த்தர், நீ எழுந்து நேர்த்தெருவு எனப்பட்ட தெருவுக்கு போய் யூதாவின் வீட்டிலே தர்சு பட்டணத்தானாகிய சவுல் என்று பெயருள்ள ஒருவனை தேடு. அவன் இப்போது ஜெபம் பண்ணுகிறான். அனனியா என்னும் பெயருள்ள ஒரு மனுஷன் தன்னிடத்தில் வரவும் தான் பார்வை அடையும்படி தன்மேல் கை வைக்கவும் தரிசனம் கண்டான் என்றார். அதற்கு அனனியா, ஆண்டவரே, இந்த மனுஷன் உம்முடைய பரிசுத்தவான்களுக்கு எத்தனையோ பொல்லாங்குகளை செய்தான் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன். எங்கேயும் உம்முடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற யாவரையும் கட்டும்படி அவன் பிரதான ஆசாரியர்களால் அதிகாரம் பெற்றிருக்கிறானே என்றான். அதற்கு கர்த்தர், நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாயிருக்கிறான். But the Lord said to Ananias, Go, this man is my chosen instrument to carry my name before the Gentiles and their kings and before the people of Israel. I will show him how much he must suffer for my name. இதுதான் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட மாற்றம். That is the conversion experience. யாரை அழிக்க வேண்டும் என்று அவன் நினைத்தானோ அந்த மனிதர்களுக்காக பேச ஆரம்பித்தான். He was trying to destroy Christians. He was trying to destroy Christianity. And he became a disciple of Jesus. யாரை அழிக்க வேண்டும் என்று நினைத்தானோ அதை பற்றி அவன் பேச ஆரம்பித்தான். யாருக்கும் அதை பார்க்க நம்ப முடியவில்லை. அனனியா சொல்லுகிறான், ஐயோ, இவனை கிறிஸ்தவர்களுக்கு எதிராக செயல்பட்ட மனிதன் அல்லவா? இங்கு அவன் வந்ததற்கு காரணமும் கிறிஸ்தவர்களை அழிப்பதற்காகத்தானே. ஆண்டவரே, இவனிடத்திலே போக சொல்லி நீர் சொல்லுகிறீரே. Lord, that he has come to destroy the Christianity. He has come to destroy the Christians. Now you are asking me to go to him? Then the Lord said, I have chosen him. He had gone through a conversion experience in his life. அவனுடைய வாழ்க்கையிலே மறுபுறப்படைந்த ஒரு அனுபவத்தை இந்த மனிதன் பெற்றிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே அந்த மறுபுறப்படைந்த அனுபவம் உங்களுக்கு இருக்கிறதா? Do you have that conversion experience in your life? I have seen people asking me, are you saved? உங்களுடைய வாழ்க்கையிலே பலர் உங்களை கேட்பதை நீங்கள் சந்தித்திருப்பீர்கள். நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்களா? என்ன மறுமொழி சொல்லியிருப்பீர்கள் என்று தெரியாது. பட் the மறுபிறப்பின் அனுபவம், ரட்சிக்கப்பட்ட அனுபவம், the saving, the conversion experience is not something that happens inside you. It's not a emotional experience.
It is an emotional, but it is not only the emotional experience. It's not something inside you. It's a visible experience. It's an external experience. வெளி அரங்கமான ஒரு நிலைப்பாடு. என்னுடைய வாழ்க்கை மாறி போகிறது. சவுல் என்கிற மனிதன் யாரை அழிக்க வேண்டும் என்று நினைத்து வந்தானோ அந்த மனிதனுடைய வாழ்க்கை மாறி போனது. ரட்சிப்பை பெற்றிருக்கிறோம் என்று சொல்லுகிற எங்கள் எல்லோருக்கும் சவுல் தருகிற செய்தி, சவுலுடைய கதை சொல்லுகின்ற செய்தி அல்லது அவருடைய வாழ்க்கை சொல்லி தருகிற பாடம், எங்களுடைய வாழ்க்கை மாறி போயிருக்கிறதா? He was trying to destroy the Christians. Now he has become a propagator of Christianity. He was trying to work against Jesus, and he has become a disciple of Jesus. வாழ்க்கையை மாறி போனது. நம்முடைய வாழ்க்கையிலே மறுபுறப்படைந்த அனுபவத்தினாலே நம்முடைய வாழ்க்கை மாறி போயிருக்கிறதா? முன்பு நான் இப்படி இருந்தேன், இப்போது என்னுடைய வாழ்க்கையில் இப்படி இருக்கிறேன் என்று நன்னால் 1, 2, 3, 4 என்று என்னால் எடுத்து சொல்ல முடியுமா? முன்பு நான் வேதாமத்தை வாசிக்கவில்லை, இப்போது வாசிக்கிறேன். முன்பு நான் ஜெபிக்கவில்லை, இப்போது ஜெபிக்கிறேன். வாழ்க்கை மாறி இருக்கிறதா? இதுதான் ஆண்டவர் பார்த்து கேட்கிற கேள்வி. அந்த மனிதன் சொல்லுகிறான், அனனியா சொல்லுகிறார், இந்த மனிதன் வாழ்க்கையிலே இயேசுவையும் அவருடைய பிள்ளைகளையும் துன்பப்படுத்துகிற மனிதனாக வாழ்ந்தான். இயேசு சொல்லுகிறார், அவருடைய வாழ்க்கை இப்போது மாறி போய்விட்டது. அவனை நான் இப்போது தெரிவு செய்திருக்கிறேன். அவனுடைய வாழ்க்கை மாறி போய் அவன் வித்தியாசமான மனிதனாக வந்திருக்கிறான். மூன்றாவது, தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று ஆலயங்களிலே பிரசங்கித்தான். கேட்டவர்கள் எல்லோரும் ஆச்சரியப்பட்டு, எருசலேமில் இந்த நாமத்தை தொழுது கொள்ளுகிறவர்களை நாசமாக்கி இங்கேயும் அப்படிப்பட்டவர்களை கட்டி பிரதான ஆசிரியர்களிடத்திற்கு கொண்டு போகும்படி வந்தவன் இவன் அல்லவா என்றார்கள். சவுல் அதிகமாய் திடன் கொண்டு இவரே கிறிஸ்து என்று திருஷ்டாந்தப்படுத்தி தமஸ்குவிலே குடியிருக்கிற யூதர்களை கலங்க பண்ணினான். Saul spent several days with the disciples in Damascus. At once he began to preach in the synagogues that Jesus is the Son of God. All those who heard him were astonished and asked, "Isn't he the man who raised havoc in Jerusalem among those who call on this name? Hasn't he come here to take them as prisoners to the chief priest?" Yet Saul grew more and more powerful and baffled the Jews living in Damascus. இதுதான் மனமாற்றம் அடைந்த வாழ்க்கை. முழு வாழ்க்கையும் மாறிப்போனது. அருமையானவர்களே, கிறிஸ்தவர்களாக இந்த இடத்தில் இருக்கிறோம். நான் ஆரம்பத்தில் சொன்னது போல நாங்கள் கிறிஸ்தவ குடும்பங்களிலிருந்து கிறிஸ்தவர்களாக இருந்திருக்கலாம். As I said in the beginning, maybe we have been born in a Christian family. We grew up as Christians. We would have gone to Sunday school, we would have attended youth fellowships. We have been part of the Sunday service throughout our life. எங்களுடைய வாழ்க்கை முழுவதிலும் நாங்கள் கிறிஸ்தவர்களாக வாழ்ந்திருக்கலாம். Have you ever encountered Jesus in your life? Did that encounter change your life? The way the life of Saul became Paul. The life of Saul, the Saul became a changed person. His personality changed. பவுலினுடைய வாழ்க்கையில் அவனுடைய வாழ்க்கை முறை மாறி போயிட்டது. எல்லோரும் பார்க்கிறார்கள், இந்த மனிதனா எங்களுக்கு தெரிந்த மனிதன்,
இவனா நாங்கள் அறிந்திருக்கிற மனிதன், இவனை எங்களுக்கு தெரியாது, இவன் எப்படி வித்தியாசமாக நடக்கிறான், வித்தியாசமாக பேசுகிறான். He is a different person. He is talking differently, he is preaching differently, he is behaving differently, because he has encountered Jesus in his life. அவனுடைய வாழ்க்கையிலே அவன் இயேசுவை சந்தித்தான். பவுல் என்ற மனிதர் தன்னுடைய வாழ்க்கையில் இயேசுவை சந்தித்தார். நாம் இங்கே கூடியிருக்கிற நாம் இயேசுவை சந்தித்திருக்கிறோம். It's not that we come to church every Sunday after Sunday. Have you ever encountered the presence of Jesus in your life? வாழ்க்கையில் இயேசுவினுடைய அனுபவத்தை நம்முடைய வாழ்க்கையிலே பெற்றிருக்கிறோமா? பெற்றிருப்போம் என்றால் எங்களை பார்த்து நாங்கள் சொல்ல வேண்டியதில்லை, மற்றவர்கள் சொல்வார்கள், இவனை எங்களுக்கு தெரியுமே. பவுல் என்கிற இந்த சவுல் என்கிற மனிதன் கிறிஸ்தவர்களுக்கு எதிராக வேலை செய்தவன், கிறிஸ்தவர்களுக்கு எதிராக நடந்தவன், கிறிஸ்தவர்களை பிடித்து சிறைச்சாலையிலே போட்டவன், இப்போது இவன் வித்தியாசமாக இருக்கிறானே. நம்மை பார்த்து மற்றவர்கள் அப்படியான ஒரு சாட்சி கொடுக்கக்கூடுமா? ஆண்டவர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.